இந்த வீடியோவில் பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் பேராமெடிக்கலுக்கான வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிஎஸ்எஃப்பில் பேராமெடிக்கலுக்கு ஃபார்மசிஸ்ட் வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்களா அப்படின்ற மாதிரி நிறைய எக்கச்சக்கமான டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக A to Z உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் எப்படி போய் இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை பார்க்கணும், அதில் என்னென்ன போஸ்ட் வேக்கன்சிஸ் எல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக A to Z நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பிஎஸ்எஃப்ல இருந்து நம்மளோட ஃபார்மசிஸ்ட்டுக்கு வேக்கன்சி வந்து விடுறாங்க அப்படின்ற விஷயத்த நம்மளோட சேனல் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ வந்து பண்ணுங்கள். எல்லாருக்கும் அன்பு வணக்கம், நான் உங்கள் வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து பேராமெடிக்கல் நோட்டிஃபிகேஷனு பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் எப்படி பார்க்குறது அப்படின்றதும் அண்ட் தென் அந்த பிடிஎஃப்பில் என்னென்ன போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் எல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்றதையும் டீட்டெயில்டாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சொல்ல வந்து போகிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பிஎஸ்எஃபோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் மேலே வந்து பாருங்கள் ரெக்யர்மெண்ட் கேட்டகரின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட் ரெக்யர்மெண்ட் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் வந்து ஆகும். ஸோ இதில் டோட்டலாக 4-5 கேட்டகரி வந்து இருக்கும். ஸோ அதில் ரெண்டாவது கேட்டகரி வந்து பாருங்கள் குரூப் பி அண்ட் குரூப் சின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதில் வியூ பிடிஎஃப்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த அஃபிஷியல் பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பிஎஸ்எஃபோட அஃபிஷியல் வெப்சைட்டோட பிடிஎஃப். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அவைலபிளாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் பேராமெடிக்கலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேராமெடிக்கல் பிஎஸ்எஃப் வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். ஸோ ரெண்டு பேரும் இந்த போஸ்ட் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ இந்த இயருக்கான வேக்கன்சி 2024க்கான வேக்கன்சி. ஸோ குரூப் பி போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ்க்கான போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. டோட்டலாக 14 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அதில் 10% வந்து எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே குரூப் சி போஸ்ட்டில் லேப் டெக்னீஷியனு அதுக்கப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லேப் டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா 38 போஸ்ட்டு, ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 47 போஸ்ட்டு, டோட்டலாக உங்களுக்கு 85 போஸ்ட் வந்து தராங்க. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு 10% வந்து எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரோ என்ன நீங்கள் லேப் டெக்னீஷியனு அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் நர்சிங் பற்றி சொல்கிறீங்க, ஃபார்மசிஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விடலையே அப்படின்னா ஸோ இந்த இயர் 2024ல் ஃபார்மசிஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பிஎஸ்எஃப்ல வந்து விடலை. ஸோ நிறைய பேர் எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ தயவு செஞ்சு இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ பிஎஸ்எஃப்ல இருந்து இந்த 2024க்கு நம்மளோட ஃபார்மசிஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விடலை. ஒருவேளை விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் போத் அதில் எந்த ஒரு பேராமெடிக்கல் கேட்டகரி எது இருந்தாலும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சேம் தான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். மேலுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் 165 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும், செஸ்ட் 76 சென்டிமீட்டர், எக்ஸ்பேண்ட் பண்ண 81 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபீமேலுக்கு 150 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும். அண்ட் தென் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்க டெலகிராம் சேனலில் கொடுத்துட்றேன். ஸோ ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நர்சிங்கு, லேப் டெக்னீஷியன், ஃபிசியோதெரபிஸ்ட் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஸோ இந்த அவேர்னஸை அவங்களுக்கு வந்து கிரியேட் வந்து பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம ஃபார்மா கம்யூனிட்டி பீப்புள்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்ம சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளோட ஃபார்மா கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.